இது எப்படின்னா வானொலியில் முதல் கொண்டு வரப்பட்ட அது உள்ளே வந்து இவ்வளோ பெரிய டியூப் இருக்கும், அந்த வால்வுன்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு மூலிமா நமக்கு ஒளிபரப்பு இடத்துலேருந்து எம்டபிள்யூ மீடியம் வேவ் ஷார்ட் வேவ்னு வரும். அந்த மூலிமா அனுப்பும்போது இந்த மீடியம் வேவ்லாம் நம்ம உள்நாட்டுக்குள்ளே வரும். அந்த ரேடியோ இதிலே ஷார்ட் வேவும் வச்சுருக்காங்க. இலங்கை, பிபிசி லண்டன் போன்றதெல்லாம் அப்போ நாங்கள் இதில் கேட்போம். அப்போ ஒரு தெருவுக்கு ஒன்று தான் இருக்கும். பெரிய இந்த ரேடியோ இருந்ததுன்னா பெரிய பணக்கார வீட்டில் தான் ரேடியோ இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒளிச்சித்திரன் போடுவாங்க. இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறீங்களா, அதனுடைய பேச்சு மட்டும் வரும். அந்த சாயங்காலம் நாங்கள் உட்காந்துருவோம், சாப்பிட்டு உட்காந்தோம்னா 5 மணி வரைக்கும் ஓடும். 3 மணி நேரம். படம் எவ்வளோ நாளைக்கு ஓடுதோ அந்த நாளைக்கு அது ஓடும். அதை ஒளிச்சித்திரமாக ஒளிபரப்புவாங்க. அதேமாதிரி இரவு 10 மணிக்கு நேயர்கள் விரும்பிய பாடல்கள் போடுவாங்க. 10லேருந்து 11 வரைக்கும் நாங்கள் விழித்திருந்து அதை கேட்போம். இந்த ரேடியோன்றது அரிதான ஒரு பொருளாக வால்வு செட்டு அந்த காலத்தில் இருந்தது. அதை நாங்கள் குழந்தைகள்லாம் ஆச்சரியமாக பார்ப்போம். இதுக்கு ஒரு ஏரியல் இருக்கும், மேலே கட்டி அந்த ஏரியில் இழுத்துன்னு வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்தா அது வழியாக அது நமக்கு வரும். இதுக்கு பேர் வந்து வால்வு செட்டுன்னு பேர். இதுதான் நம்ம எடிசன் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். அந்த மார்கோனி கண்டுபிடிச்சது. எடிசன் ஒரு பகுதி கண்டுபிடிச்சார், மார்கோனி அதெல்லாம் இணைச்சி அவர் ஒரு இது கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி பல விஞ்ஞானிகள்லாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிச்சப்பட்ட அதிசயமான கருவி. இன்றைக்கி நீங்கள் சும்மா சிப்பில் வாட்சில் உலகத்தையே கொண்டு வந்துடுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து தாத்தா எலக்ட்ரானிக்ஸில் மின்சாரம் இருக்குது. அது ஆமாம், 240 வோல்ட்டு, நம்ம 250 வோல்ட் பயன்படுத்துகிறோம். இது ஒரு 50 வருஷம். இப்போ இதுக்கு வால்வெல்லாம் கிடையாது. இது வேலை செய்யக்கூடிய கண்டிஷனில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அப்புறம் இதில் ஒரு புரளி கிளப்பிட்டாங்க. இருக்குல்ல, இந்த வால்வு வந்து பச்சை எரியும். இது வந்து 1 லட்ச ரூபான்ட்டான். அதில் பாதசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இந்த இரிடியம் மாதிரி இது ஒரு ரேரான பொருள்னு சொல்லி இதுக்காக எல்லாம் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வால்வுக்கு மட்டும் ₹1,00,000 மேலே அப்படின்னு சொல்லி ஒரு புரளி கிளப்பி அதுக்காக இந்த செட்டை தேடிட்டுருக்காங்க. இது இன்றைக்கும் வேலை செய்யக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. இதுக்கு வந்து உள்ள மைக் இருக்குது. இதை பிரித்து இப்போ நான் காமிக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா வால்வெல்லாம் இருக்கும். இப்போ வால்வெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்தது. டிரான்சிஸ்டர் போய் சிப் வந்தது. இன்றைக்கு வந்து இவ்வளோண்டு வந்துடுச்சு.